அன்பார்ந்த கூட்டாளி சிலருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை திரைப்படத்தை தெரிவித்துள்ளேன். இன்னைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? அஜித் குமாராக இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், சிம்பு, விஷால், கமல்ஹாசன், ரஜினிகாந்த் மகள், அதைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன், எல்லாருமே ஒரு ப்ரொடியூஷன் கம்பெனி ப்ரொடக்ட் ஆகிட்டே போகிறாங்க. எல்லாருமே ஒரு ப்ரொடியூசர்ஸ். அது ஆரோக்கியமானதா? ஏன் இப்படி மாறினாங்க எல்லாமே? அதாவது முன்ன ப்ரொடியூசராக இருப்பாங்க யார்? பெரும்பாலும் டைரக்டர்மாருங்க தான் ப்ரொடியூசராக இருப்பாங்க. அதுக்கு முன்னுக்கு ப்ரொடியூசர் தனியாக, டைரக்டர் தனியாக, ஹீரோக்கள் தனியாக தான் இருந்தாங்க. ஏன் இந்த காலம் மருவி இப்படி ஆகிருச்சு? அதாவது இதற்கும் சினிமா துறை கீழே விழுகிறதுக்கும் இது காரணமாக. இப்போ தமிழ் திரைப்படங்களை ஆட்கள் பார்க்குறது குறைஞ்சிருச்சு. அதுக்கும் ப்ரொடியூசரை எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோக்களை பார்க்குறவங்க கட்டாயம் ஒரு லைக் மாத்திரம் கொடுத்துட்டு போங்க. அதுதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்கிறேன். எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை இல்லையா? நான் சயின்ஸ், ஹெல்த் சயின்ஸ், மோட்டிவேஷன், என்டர்டைன்மெண்ட், சினிமா காமெடி, பொலிட்டிக்கல், சினிமா, அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள் ரிவ்யூஸ், டூர், அந்த மாதிரி வீடியோக்களும் உங்களை பின்தொடர வேண்டுமென்றால் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. முன்பு பழைய காலத்துக்கு நாங்கள் போனோம்னா, அதாவது சிவாஜி, எம்ஜிஆர், அது மாத்திரம் இல்லாமல் அதற்கு முன்பு வந்த மகாலிங்கம், டிஆர் மகாலிங்கம், அவங்களோட காலத்துக்கு நாங்கள் போனோம்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி வேறையாக இருந்துச்சு. ஏவிஎம் அந்த மாதிரி வேறையாக இருந்துச்சு. அதை தவிர இங்கிட்டு இருந்தாங்க நடிகர்மார்கள் வேறையாக இருந்தாங்க, இங்கிட்டு இருந்தாங்க டைரக்டர்மார்கள் வேறையாக இருந்தாங்க. அதாவது இங்கிலீஷ் திரைப்படங்களை போல இருந்தார்கள். அதாவது இங்கிலீஷ் திரைப்படங்களுக்கு இப்படி தான், அதாவது ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு இப்படி தான். அதாவது ப்ரொடியூசர் ஒருத்தர் இருப்பார், அதுக்கு கதை எழுதுகிறவர் ஒருத்தர் இருப்பார், டைரக்ஷன் பண்ணுறதுக்கு வேறே ஒருத்தர் இருப்பார், திரைக்கதை எழுதுறதுக்கு வேறே ஒருத்தர் இருப்பார். அதன் காரணமாகவே வெற்றி திரைப்படங்கள் இன்றும் இருக்கின்றன, இன்றும் பேசப்படுகின்றன. ஆனால் இப்போ பெருமைக்காக இல்லை, டைரக்ஷன் நானே, திரைக்கதையும் நானே, திரைக்கதை வசனம் அப்படின்னு எல்லாமே நானாகவே இருக்கணும், என் மூலமாகவே படம் வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால டைரக்டர், உதாரணமாக சொல்லணும்னா லோகேஷ் கனகராஜ், நெல்சன், உதாரணமாக தான் சொன்னேன். அவங்க எல்லாமே திரைக்கதை வசனம் எல்லாமே அவங்களா இருப்பாங்க. ஆனால் ஹாலிவுட்டில் அப்படி இல்லை. திரைக்கதை வேறையாக இருக்கும், ஒருத்தர் எழுதியிருப்பார், வசனம் வேறையாக ஒருத்தர் எழுதியிருப்பார், டைரக்ஷன் வேறையாக ஒருத்தர் இருப்பார், ப்ரொடியூசர் வேறு ஒருத்தர் இருப்பார், அதற்கு நடிக்கிற கதாநாயகன் வேறு ஒரு நபராக இருப்பான். அதன் காரணமாகத்தான் வெற்றி திரைப்படங்கள் வருது இன்னும். ஆனால் தமிழில் இப்படி இல்லை. அதாவது நாவலையாவது பேஸ் பண்ணி எடுப்பாங்க. கதை ஒன்று இல்லாட்டி நாவலை தழுவி திரைக்கதையை அமைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இப்போ மலையாள படங்கள் அப்படி தான். மலையாள படங்கள் இன்றும் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நாவல்ஸை பேஸ் பண்ணி கதையில் எடுக்கிறது. அப்போ நாவல் ஆசிரியர் வந்து ரொம்ப ஒரு ட்ரை பண்ணி முழு முயற்சியை போட்டு தான் ஒரு நாவலை எழுதுவார். அவர்கிட்ட கொப்பரைட்டை வாங்கி இவங்க திரைக்கதையை அமைப்பாங்க. அது நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்ப திகிலூட்டுற விதமாக இருக்கும், ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கும். அதுதான் மலையாள சினிமா வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான காரணம். அந்த மாதிரி தான் முன்பு வந்து திரைக்கதை வேறு எழுதியிருப்பாங்க, ஒரு ஆள் எழுதியிருப்பார். முன்புனா 1980களுக்கு முன்னுக்கு திரைக்கதை வேறே ஒருத்தர் எழுதியிருப்பார், வசனம் வேறே ஒருத்தர் எழுதியிருப்பார், டைரக்ஷன் வேறு ஒருத்தர் இருக்கும், ப்ரொடக்ஷன் கம்பெனி வேறையாக இருக்கும். கதாநாயகர்கள் வந்து மாத சம்பளத்துக்காக வேலை பார்த்தாங்க. கதாநாயகர்கள் இன்றைக்கி அஜித்தோ விஜயோ மாத சம்பளத்துக்காக வேலைக்கு பார்ப்பாங்களா? இல்லை. அந்த மாதிரி மாத சம்பளம் தான். நடிகைகளாக இருக்கட்டும், கதாநாயகிகள் மாத சம்பளத்துக்கு ஸ்டூடியோ கொடுக்குற பணத்துக்காக வந்து அந்த ஸ்டூடியோவுக்கு நடித்து கொடுப்பாங்க. மாதம் காசு வரும். விருப்பமோ விருப்பம் இல்லையோ படத்தில் நடிச்சே ஆகணும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் அப்போ இருந்துச்சு. ஆனால் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மருவி எல்லாமே என்ன செஞ்சாங்க? ப்ரொடியூசர் ஆக தோங்குனாங்க. யார்? டைரக்டர்ஸ் மாருங்க ப்ரொடியூசராக தோங்குனாங்க.
இந்த காலம் கொஞ்சம் கொஞ்சம் மருவி ப்ரொடியூசர்ஸ் வந்து கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. டைரக்டர் சொல்கிற கதையெல்லாம் அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்கிற மாதிரி கதை இருக்கணும். அது பத்தாதுன்னு ப்ரொடியூசர்மார்களோட மகன்கள் இல்லாட்டி மகள் சொந்தக்காரவங்க அவங்கள நடிக்க வைக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் போட ஆரம்பித்தாங்க. இந்தாப்பா என்கிட்ட ரொம்ப பணம் இருக்குது, இந்த படத்தில் ஒரு படம் எடுக்கலான்னு ஆசைப்பட்றேன், ஒரு திரைப்படம் எடுக்கலான்னு ஆசைப்பட்றேன், இதில் எவ்வளோ லாபம் வரும், கட்டாயமாக அது வெற்றி திரைப்படமாக அமையணும், எனக்கு வர லாபம்லாம் எனக்கு தான், உனக்கு ஒரு பங்கு தாரேன், உனக்கு சம்பளம் தாரேன் அப்படின்னு டைரக்டர்கிட்ட சொல்லுவாங்க. டைரக்டர் தனக்கு கிடைக்கிற சம்பளத்தில் அது பத்தாதுன்னு பட்ஜெட்டில் ஒரு தொகையை கதாநாயகனுக்கும் திரைப்பட குழுக்களுக்கும் வழங்குவாங்க, பிரித்து வழங்குவாங்க. இதுதான் இருக்கிற நடைமுறை. வர்ற லாபத்தில் மொத்த பங்கும் ப்ரொடியூசரையே போய் சாரும். அப்படி இல்லாமல் இன்னமும் கொஞ்சம் மேலதிகமாக போய் அவங்களோட ப்ரொடியூசர்ஸோட மகன்களையும் நடிக்க வைப்பாங்க, மகள்களையும் நடிக்க வைப்பாங்க, சொந்த வீரர்கள் உற்றார் உறவினர்கள் வாமா மின்னலு அப்படிங்கிற மாதிரி உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையும் நடிக்க வைப்பாங்க. அதுதான் இது பொறுக்க இல்லாமல் தான் டைரக்டர்ஸ்மார்கள் பிற்காலப்பதியில் வந்த டைரக்டர்ஸ்மார்கள், அதாவது ஆர்பி சௌத்ரி, மணிரத்னம், அவங்களாம் ப்ரொடியூசராகவே மாறினாங்க. அதாவது ப்ரொடியூசராக அவங்களே தான் டைரக்ஷனும் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப இந்த பிரச்சனையே எதுவுமே இல்லை, இதுவும் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை தான். அவங்க யார், சௌத்ரியாக இருக்கட்டும், சந்திரசேகராக இருக்கட்டும், மணிரத்னமாக இருக்கட்டும், அந்த காலப்பதியில் வந்தவங்க டைரக்டர்ஸ்மார்கள் அவங்க சொந்தக்காரர்கள் நடிக்க வைப்பாங்க, மற்ற நபர்களையும் நடிக்க வைப்பாங்க. இருந்தாலும் கூட ப்ரொடியூசர்ஸ்கிட்ட கதை கேட்க மாட்டாங்க. ப்ரொடியூசர்கிட்ட கதை கேட்குற அந்த பிரச்சனை இல்லைங்கண்ணே. ஏன்னு சொன்னால் அவங்களே தான் ப்ரொடக்ஷன், அவங்களே தான் டைரக்டர்ஸு, அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த காலப்பகுதியில் வந்த படங்களும், அதாவது மலையாள மக்களும் கூட தமிழ் படத்தை ரசித்து பார்த்தாங்க. ஆஹா இவ்வளோ அழகான படம். ஏன்னா ப்ரொடியூசர்ஸுக்கு கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்களே தான் ப்ரொடியூசர்ஸ். அப்படிங்கிறப்ப லாபம் அவங்களுக்கு தான் வரப்போகுது, ஒட்டுமொத்த படத்தின் லாபம் அவங்களுக்கு தான் வரப்போகுது, அதை விடுவோம். ஆனால் கதை கேட்குற, அதாவது ப்ரொடியூசர்ஸ் வந்து கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த கதை சொல்லும் பாங்கு வந்து தவிர்க்கப்படுது. ஸோ அவங்களுக்கான சுதந்திரம், எப்படி வேணாலும் படம் எடுக்கலாம், அவங்களோட காசு, ஸோ அவங்க எப்படி வேணாலும் படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் டைரக்டர்ஸ்மார்களுக்கு இருந்தது. இருந்தாலும் பின்ன போக போக காலம் செல்ல இப்போ எண்ணி பார்க்குற டைரக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. முன்பு இருந்த டைரக்டர் சங்கர், ஏஎம் ரத்னம், மணிரத்னம், அவங்களையெல்லாம் விடுவோம். அவங்க எல்லாம் வழக்கிழந்து போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னால் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படம் எடுக்க இயலலை. ஸோ இப்போ ட்ரெண்டில் இருக்க டைரக்டர்ஸ்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். யார்? லோகேஷ் கனகராஜ், நெல்சன், அவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. அதை தவிர சின்ன சின்ன டைரக்டர்ஸ் இருக்காங்க, நல்லா படம் எடுக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு படம் கொடுக்குறாங்க, இல்லாமல் போயிடுறாங்க. 2 படம் கொடுக்குறாங்க, அதுக்கு பிறகு இல்லாமல் போயிடுறாங்க. அதாவது துருவங்கள் 16 அந்த படத்தை டைரக்டர் சொல்லுவாங்க. சின்ன பொடியன் ஒரு படம் எடுத்திருந்தான். அந்த படத்தை அந்த டைரக்டர் என்ன ஆனாரு அப்படிங்கிற ஒரு கதையே இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி இப்போ லப்பர் பந்து அந்த படம் நல்லா எடுத்திருந்தாங்க. இப்போ சௌத்ரியும் படம் எடுக்கிறது இல்லை, சௌத்ரி இறந்தே போயிட்டார். சந்திரசேகரும் படம் எடுக்கிறது இல்லை. ஷங்கர் அவரோட படம் ஈடுபடவில்லை. அதாவது கடைசியாக இந்தியன் 2 எடுத்தார், அதுவும் ஈடுபடலை. சரி, ஏஎம் ரத்னம் சிம்புவை வச்சு ஒரு படம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன், அந்த படங்கள் கூட ஈடுபடவில்லை. அதை தொடர்ந்து இப்போ லோகேஷ் கனகராஜும் நெல்சனும் மாத்திரம்தான் இருக்காங்க. மற்ற டைரக்டர்ஸ் எல்லாம் நல்ல பெரிய பெரிய படங்கள் கொடுத்தா கூட அவங்களுக்கான சான்ஸ் இருக்க மாட்டேங்குது. அதனால் அவங்க வழக்கிலேருந்து போயிடுறாங்க. ஸோ ஹீரோக்கள் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியாக மாற துவங்கினாங்க. அதாவது 2D அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ஜோதிகாவும் சூர்யாவும் செய்கிறாங்க. விஷால் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி செய்கிறாரு. இப்போ அதை தொடர்ந்து தனுஷோட ஒய்ஃபும் சேர்ந்து தான் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருந்தாங்க.
அதை தொடர்ந்து இப்போ தனுஷ் மட்டும் செய்கிறாரு. ரஜினின்ற அதாவது தனுஷின்ற வைஃப், முன்பு ஒரு தனுஷின்ற வைஃப், அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்போ வச்சுருக்காங்க. அதே மாதிரி கமல்ஹாசன் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு. சிவகார்த்திகேயன் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு. அவ்வளவு ஏன் விஜய் சேதுபதி கூட ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு. இப்போ எல்லாமே ப்ரொடக்ஷன் ஏன் இந்த மாதிரி கதாநாயகர்கள் எல்லாமே ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஆரம்பிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று கதை சொல்கிற பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் இப்பயும் கூட ப்ரொடியூசர்ஸ் கதை சொல்கிறாங்க. கதை சொல்கிறது அவங்களோட வேலை இல்லை. அவங்க காசை போட்டிருக்காங்க, காசு எடுக்க போகிறாங்க, அது மட்டும் தான் அவங்களோட வேலை. அதையும் தாண்டி அவங்க கதை சொல்ல வராங்க. இப்போ கலாநிதி மாறன் இருக்கார். அவர் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு. கலாநிதி மாறன் வந்து இப்போ நெல்சன் வந்து விஜய் வச்சு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் அவர் வந்து கதை சொல்கிறப்ப கலாநிதி மாறன்ட்ட கதை சொல்கிறப்ப கலாநிதி மாறன் தான் ப்ரொடக்ஷன் கம்பெனி, கலாநிதி மாறன்ட தயாரிப்பில் தான் அந்த படம் வெளியே வந்துருந்துச்சு. கலாநிதி மாறன்ட ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து கதை சொல்லுவாங்க. அதாவது டொய்ஸ் வாங்க போகிற மாதிரி தான். சின்ன பிள்ளைங்க வந்து கதை சொல்லும் தெரியுமா, அந்த மாதிரி டொய்ஸ் வாங்க. அப்பா 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 எனக்கு அது வேணாப்பா, அந்த கதை வேணாப்பா, எனக்கு இந்த கதை வேணும்ப்பா, இந்த கதை தான் பிடிச்சிருக்கு, இந்த ஹீரோ வந்து அடிக்கணும்ப்பா, எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மாமியார் சொல்லுவாங்க, இல்லை வேணாம் அதில் ஒரு சென்டிமெண்ட் காட்சியை வைக்கணும் அப்படின்னு. அப்போ டைரக்டருக்கு சொன்ன கதையை என்ன சொல்ல வந்தோங்கிறதே மறந்து போயிட்டு அவங்க நினச்ச மாதிரி, ப்ரொடியூசர்ஸ் நினச்ச மாதிரி தான் படங்கள் வந்து சேரும். ஸோ அதுவும் ஒரு காரணம் கதாநாயகர்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிப்பதற்கான. அது மட்டும் இல்லாமல் பணமும் ஒரு காரணம். அதாவது நாங்களே ப்ரொடியூசர்ஸாக இருந்தால் நான் நல்லா படம் நடிக்கிறேன், எந்த படங்களை மக்கள் பார்க்குறதுக்கு திரள் குஞ்சு வாராங்க, இந்த பணத்தை ஏன் இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுப்பானே, ஸோ அந்த பணத்தையும் நாங்களே எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவும் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை அஜித் சாலினி இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் சாலினி இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து கடைசியாக அஜித் நடிக்க இருக்க படம் வந்து அந்த திரைப்படம் வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாக தான் வரப்போகுது. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதாவது ஷாலினியோட தயாரிப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அஜித்தே தயாரித்து அஜித்தே நடிக்க போகிற திரைப்படம் அப்படின்னா யாருமே எல்லாமே ஒரு திரைப்பட பார்ப்பாங்க. ஸோ அஜித் சாலினி அப்படிங்கிற ஒரு பேரை போட்டால் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி. ஸோ ஒன்றாவது பிரச்சனை கதை சொல்ல வேண்டிய காரணம் இல்லை. அதாவது டைரக்டர்ஸ்க்கு இந்த கதாநாயகர்கள் கதை சொல்லுவாங்க. அதாவது டைரக்டர்ஸ்க்கே கதை சொல்லி, கதாநாயகர்களே கதை சொல்லி, அப்போ கதாநாயகர்களுக்கு கதை சொல்லும் சுதந்திரம் வருது. இதுவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை இல்லை. இதுவும் தமிழ் சினிமா இன்னமும் கீழே விழுகிறதுக்கு தான் வாசியாக போகுது. ஏன்னு சொன்னால் கதாநாயகர்களின் பால் இந்த கதை சொல்கிற பண்பு இருக்குது. அதாவது ஒரு படம் வருதுன்னா அந்த படத்துக்கு அவரே தான் ப்ரொடியூசர், அவரே தான் கதாநாயகன். ஸோ டைரக்டர் அவர் சொல்கிற கதையை தான் கேட்கணும். அதாவது கதாநாயகர்கள் சொல்கிற கதையை தான் கேட்கணும். இதற்கு டைரக்டர்ஸ் தேவையில்லையே. அப்போ எப்படியுமே ஒரு கதாநாயகன் அப்படிங்கிறவன் கதாநாயகர் அப்படிங்கிறவர்கள் நடிக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ என்னத்தான் இருந்தாலும் கமல்ஹாசன் கதையும் எழுதுகிறார், திரைக்கதையும் எழுதுகிறார், டைரக்ஷனும் பண்ணுறார், நடிக்கிறார். அவ்வளவும் பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்கானா இல்லை. ஸோ அவங்க வேலையை செய்யணும். ஸோ மலையாள சினிமாவுக்கும் ஹாலிவுட் சினிமாவிற்கும் தமிழ் சினிமாவிற்கும் இப்படியாப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது ஹாலிவுட் சினிமாவில் கதை ஒருத்தர், திரைக்கதை ஒருத்தர், வசனம் ஒருத்தர், அதே மாதிரி டைரக்ஷன் ஒருத்தர் அப்படின்னு எல்லாருமே பிரித்து செய்வாங்க. அவங்க தானு போட்டி போட்டுக்கிட்டு தட்டிக்கிட்டு அந்த வேலையில் அவங்க ஈடுபட மாட்டாங்க. அதனால தான் அந்த படங்கள் நல்லாவும் இருக்குது, பார்த்து ரசிக்கிற மாதிரியும் ஹாலிவுட் படங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
மலையாள படங்கள் வந்து நாவலை தழுவி எடுக்கிறாங்க. நாவலை தழுவி எடுக்கிறனால அந்த திரைப்படங்களும் நல்லா இருக்குது. ஆனால் தமிழ் திரைப்படங்கள் ப்ரொடியூசர்ஸ் இப்போ ஹீரோக்களே ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னமும் கீழே தாழ்ந்து விழுந்து கொண்டு இருக்கின்றது. ஸோ இது ஒரு ஆரோக்கியமான பண்பா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் மலையாள சினிமாவை பார்த்தாவது கற்றுக்கோங்க. தமிழ் சினிமா வளரக்கூடும். அவங்களும் தமிழ் சினிமாக்காரங்களும் ஹாலிவுட்டில் மாதிரி டைரக்ஷன் தனியாக, ப்ரொடியூசர்ஸ் தனியாக, அந்தந்த மாதிரி தனித்தனியாக அந்தந்த துறைகளை தேர்ந்தெடுத்து படம் நடித்தா நல்லா இருக்கும். இல்லை மலையாள திரைப்படங்கள் மாதிரி நாவல்ஸை தழுவி காப்பிரைட் அவங்கள்ட்ட இருந்து வாங்கி காசு கொடுத்து வாங்கி படம் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழ் திரைப்படங்களையும் பார்க்குறதுக்கு மக்கள் மலையாள படத்தை முந்திக்கிட்டு தமிழ் படங்கள் வரும். ஸோ இதை கொஞ்சம் எல்லாருமே தமிழ் திரையுலகினரே கவனித்து இந்த வீடியோக்களை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சினிமாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் மாத்திரம் கொடுக்க மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக்கு ரோயல். பாய், டேக் கேர்.